வணக்கம் ஐயா. வணக்கம், அமருங்கள். மாணவர்களே, இன்று நாம் சிலப்பதிகாரத்தில் பார்க்க போவது என்னவென்றால், சார் உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் என்ன சார்? எனக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு மட்டைப்பந்து. சார், ஐபிஎல்ல உங்களுக்கு பிடிச்ச டீம் என்னது சார்? எனக்கு பிடித்த அணி சென்னை சிறப்பு ராஜாக்கள். சார், காஃபிக்கு தமிழ் என்ன சார்? குழம்பி. சார், தேநீருக்கு தமிழ்ல என்னது சார்? தேநீர் என்பதே தமிழ் தானப்பா. சார், ஐயோ நானும் பார்த்து நேக்கிறேன். வந்ததுல இருந்து நொய்யின்னு கேள்வி கேட்டுனீங்க. சின்ன பிள்ளைங்கன்னு பார்த்தா தம்மா தூண்டு இருந்து நீ என்ன பேச்சு பேசினீங்க. பாடமே எடுக்க விட மாட்டீங்களா? அப்படியே அக்கில்ல மச்சு விட்டுன்னு போயினே இருப்பவங்கள. இப்படியெல்லாம் என்னை பேச வைக்காதீர்கள் குழந்தைகளே. இன்று நாம் சிலப்பதிகாரத்தில் பார்க்க போவது என்னவென்றால், சிலப்பதிகாரம் பாய கொடுத்துட்டோமோ? இன்னைக்கு வேணா நான் உங்ககிட்ட ஜெயிக்காம இருந்திருக்கலாம். ஆனா அந்த பிடி பீரியட்ல காம்படிஷன் வச்சுக்கலாம். அதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். டீலா? டீல். ஐயோ, என்ன பண்றான் இவன்? என்னடா முறைகிற? கொத்தி வரியா? பெரிய பாக்ஸர் நினைப்பு மனசுல. இது வேற. டேய், பிரின்சிபல் பையனா கண்ட டைம்ல பிடி பீரியட் வருவியா நீ? எல்லா பசங்களுக்கும் 1 hour தான் பிடி பீரியட். உனக்கு மட்டும் டே ஃபுல்லா பிடி பீரியடா? போடா போடா. போங்கண்ணா, காலை விடுங்க சார். போடா. டேய், நீ கிளாஸுக்கு போலியா? உன்னால போக முடியாதுல்ல. வா, நான் தூக்கின்னு போறேன். லைப்ரரி வந்தாதான் சும்மா குளுன்னு இருக்கு. இவங்க மட்டும் நல்லா ஜாலியா இருக்கிறாங்க. ஆனா நம்மள மட்டும் கிரவுண்ட்ல ஓட விடுறாங்க. விளையாடிட்டு இருக்கீங்க சார். நீங்க தான் கிரவுண்டுக்கே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க. அதனால தான் நாங்களே இங்க விளையாடுறோம். என்ன சார், கடைசி எந்த படமும் பார்க்கல போல இருக்கு. எங்களுக்கு கிரவுண்டுக்கே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க. குழந்தைங்க கூட தெரிஞ்சிச்சு. இப்போ 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 என்ன உங்களுக்கு பிடி பீரியட் தானே வேணும்? ஆமா. போய் அசெம்பிள் ஆகுங்க. 5 நிமிஷத்துல வர போங்க. இன்னைக்குள்ள உங்களுக்கு பிடி பீரியட் தான். போங்க. திடீர்னு பிடி பீரியட் கேட்டாங்க. என்ன படம் பார்க்கலாம்? இன்னைக்கு என்ன கேம்னு தெரியலையே. படிப்பு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு. சாரி, ஸ்ட்ரைட்டா விளையாடவே போயிடலாம். டேய், பின்னாடி வாங்கடா. போங்க போங்க போங்க, எல்லாம் பொசிஷன் போங்க. பொசிஷன் போ. போனீங்களா? போயிட்டோம் சார், போயிட்டோம் சார். போயிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கேக்கல. ஏய், ஸ்டார்ட் பண்ணலாமா? கேக்கல.
எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுக்கலாமா? அடி வாங்குவீங்க. வாங்கடா விளையாடலாம். விளையாடுங்கடா போயிட்டு. ஐயோ பேட்டிங் பண்றதுக்கு ஆள் இல்லையே. டேய் இங்க வாடா, இங்க வாடா, பேட்டிங் பண்ற போடா. சீக்கிரம் போடா. சூப்பர் கேட்ச்டா டேய். நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இல்லம்மா? என்னோட லஞ்ச் பாக்ஸ் இனிமேல் சாப்பிட மாட்டேன். சாப்பிடவே மாட்டேன். என்னோட லஞ்ச் பாக்ஸும் இல்லை, வேற யாரோட லஞ்ச் பாக்ஸும் சாப்பிடக்கூடாது. சத்தியமா நான் சாப்பிடவே மாட்டேன். அப்போனா ஃப்ரெண்ட்ஸ். அக்கா கிளாஸ்ல நடிக்கிறாங்க, வந்து கேளுக்கா. யாரா அவனை டெய்லி கிளாஸ்ல அடிக்கிறது? இன்னைக்கு இருக்குடா அவனுக்கு. வாங்கடா போலாம். நாங்க 5 பேர் இந்த ஸ்கூல்ல. எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. இந்த ஸ்கூல்ல எங்க அநியாயம் நடந்தாலும் இனிமேல் நாங்க அதை தட்டி கேட்போம். இப்போ என்னோட தம்பிக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு. அது என்ன அநியாயம் நாங்க தட்டி கேட்க போறோம். ஏன்னா என் தம்பியை நான் மட்டும்தான்டா அடிப்பேன். என்னாச்சு? டேய் அவன் அடி வாங்குனது டீச்சர் கிட்ட தான்டா. என்னது டீச்சரா? ஓட எஸ்கேப் ஆவுங்கடா. சார் எங்களாட சொல்றீங்களே, முதல்ல உங்களுக்கு ஆட தெரியுமா? விளையாட தெரியுமாவா? இப்ப பாரு. சூப்பரா ஆறாரு. வாவ் சூப்பர். பெரிய பிளேயரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னது மறுபடியும் ஃபுட்பாலா? வெறித்தனமான விஜய் சார் ஃபேனா இருப்பார் போலே.
பிகில் படத்தை 2வது வாட்டி பார்த்திருக்காரு. ஸ்டூடண்ட்ஸ் ரெடியா? எங்களாட சொல்றீங்களே, முதல்ல உங்களுக்கு ஆட தெரியுமா? எனக்கு ஆட தெரியுமாவா? ஆமா. இப்ப பாரு. ஏய், நம்ம சினிமா பிடி சார் பைத்தியம் ஆயிட்டாருடா. சீக்கிரமா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுமா. லேட் ஆனா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம். உட்கார். எடுத்துட்டு வரதுக்குள்ள என்ன பரப்பறன்னு முதல்ல சாப்பிடு. ஹேண்ட் வாஷ் பண்ணியா? சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு வரணும்னு எனக்கு தெரியாது. போ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்ட போ. சாப்பிட்டியா இல்லையா? டைம் ஆகும். என்ன கொட்டி வச்சிருக்க? அழி, உனக்கு சாப்பாடு வேஸ்ட் பண்ணாம சிந்தாம சாப்பிடணும்லாம் தெரியாதா? இந்த சாப்பாடு காலைல மம்மி கஷ்டப்பட்டு தானே செஞ்சு தரேன். ஃபுட் எப்பவுமே வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும். இங்கே இப்படி பண்றிய, அப்ப ஸ்கூல்ல போய் எப்படி சாப்பிடுற நீ? எங்க சாப்பிட்டாலும் சிந்தாம நீட்டா சாப்பிடணும். இப்படி காலி பண்ணோம், மிச்சம்லாம் வைக்க கூடாது. இந்த சிந்தின சாப்பாடை நீ தான் கிளீன் பண்ற சொல்லிட்டேன். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாம காலி பண்ணிட்டு அப்புறம் இதை கிளீன் பண்ணிட்டு தான் எழுந்துக்கிற. சரி, பாய். போயிட்டு வா. பாய் சொல்லு. பாயா? காலையில இருந்து திட்டிட்டு இப்ப மட்டும் என்ன பாய்? உன் நல்லதுக்கு தானே ஐடியா சொல்றேன். ஒன்றும் இல்லை, நான் சொன்னதெல்லாம் ஒரு நாள் ஃபாலோ பண்ணி பாரு, உனக்கே தெரியும். சரி சரி, பாய். ஆழியா, என்னடா நம்மள கூப்பிடுறாங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆழியா. ஆழியா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நீக்கு ஒரு குட்டி பையன் கீழே விழுந்தப்போ அவ ஓடி போய் ஹெல்ப் பண்ண விஷயம், அவ பிஹேவியர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. டேய், ஒழுங்கா வரமாட்டியாடா? அடிக்கடி ஏதாச்சும் பட்டுச்சா? பார்த்து விளையாடணும்ல. போ. ஆலியா கிட்ட எனக்கு மிகவும் பிடித்த விஷயம், ஆலியா சாப்பாடை வீணடிக்காம சாப்பிட்றதா இருக்கட்டும், அவளுடைய சக நண்பர்களையும் சாப்பாடை சரியாக சாப்பிட வைக்கிறதா இருக்கட்டும், அப்படியே அந்த சாப்பாடை சிந்தினாலும் உதவியாளர்களை கூப்பிட்டு அதை வீணடிக்காம சுத்தம் செய்யற விதமாகட்டும், இது அனைத்துமே எனக்கு மிகவும் பிடித்த விஷயம். வாழ்த்துக்கள் ஆலியா. யார் இங்க சாப்பாடு அரைச்சு வச்சிருக்காங்க? கிளீன் பண்றதுக்கு ஆயமா கூட இல்ல. போற வர வழியாச்சே, யாரா மெரிச்சிட்டா? சரி, நம்மளே கிளீன் பண்ணுவோம். எனக்கு ஆழியா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் நீட் அண்ட் கிளென்லினஸ். அதாவது காலையில அவங்க மம்மி எப்படி அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்களோ கரெக்டா யூனிஃபார்மை சுத்தமா அயன் பண்ணி ஷூ சாக்ஸ் எல்லாம் எப்படி அவ வராளோ அதே மாதிரி ஈவினிங் வரை மெயின்டைன் பண்றா. அவ மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் இதே ஹைஜீனிக்கா தான் இருக்கணும். ஆழியா, நைஸ். ஹைஜீன்ல மட்டும் இல்ல, ஸ்டடீஸ்லயும் நீ தான் ஃபர்ஸ்ட் வருவ. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேம். ஸ்கூலுக்கு போய் கொஞ்ச நாள்லயே நம்ம கிளாஸ் லீடரா செலக்ட் ஆயிட்டோமே. ஒரு நாள் மம்மி சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கே நம்ம கிளாஸ் லீடர் ஆயிட்டோமே.
அம்மா எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க. அம்மா அம்மா என்னடா அம்மா ஆலியா நடிச்சுட்டா வந்து கேளுங்கம்மா. காலையில உங்க ஸ்கூலுக்கு கிளப்பனா இல்ல நீங்க அடிச்சிட்டீங்க சண்டை போட்டீங்கன்னு பாப்பனா? இதே வேலையா போச்சு உங்க ரெண்டு பேருக்கும். வந்து கேளுங்கம்மா. வர இருடா உன்ன. எதுக்கு காலையில ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? அம்மா அவன் தான் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். நான் ஹோம்வொர்க் எழுதுறேம்மா, இன்னைக்கு சப்மிட் பண்ணனும். அவனை கேட்டா உன்னை சொல்றான், உன்னை கேட்டா அவனை சொல்லு. அவன் சின்ன பையன் தானே, விட்டு கொடுத்து போக வேண்டியதானே. நீ எதுக்கு அவனை அடிக்கிற? நானும் சின்ன பொண்ணு தானே, நீங்க எதுக்கு என்ன கோவப்படுத்துறீங்க? ஆழியா, இப்போ உனக்கு எப்படி கோவம் வருது? சொன்னா இரிட்டேட் ஆகுதுல, அப்படிதான். உன்னை விட சின்ன பசங்க தான் சொன்னா அவங்க கிட்ட அன்பா சொல்லி புரிய வைக்க பாரு. தயவு செஞ்சு கத்தாத. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுனால காலைல எனக்கு எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் அவனுக்கே சப்போர்ட் பண்றாங்க. ஐயோ ஹோம்வொர்க் முடிக்கணுமே. இத புரிஞ்சுக்காம அவங்கள வேற நான் கஷ்டப்படுத்திட்டேனே. அம்மா என்னோட சாக்ஸ் பாத்தீங்களா? சாக்ஸ் கூட ஒழுங்கா எடுத்து வைக்க மாட்டியா ஆழியா நீ? ஆமா, இது என்ன யூனிஃபார்ம் இப்படி இருக்கு கசகசன்னு? யூனிஃபார்மை அயன் பண்ணி போடு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இப்படிதான் கசகசன்னு யாராவது ஸ்கூல் போவாங்களா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி உன்னை மதிப்பாங்க? இதை கழட்டி அயன் பண்ணி போட்டுட்டு தான் நீ கிளம்புற ஸ்கூலுக்கு. உன் சாக்ஸை நீ தான் தேடுற. இது என்ன முடி? ஒழுங்கா வாரிட்டு போ, சரியா? போ. இது வீடா இல்ல மிலிட்டரி கேம்பானே தெரியல. கபோர்ட்ல தான் சாக்ஸ் மடிச்சு வச்சிருக்கேன். சாக்ஸ் எங்க நூறெல்லாம் தேடிட்டு இருக்கேன். இது என்ன நெயில்ஸ் இவ்ளோ பெருசா? உனக்கு காலைல நெயில்ஸ் வந்தா சொல்ல கூட தெரியாதா? இது வந்து கட் பண்ணணும்னு தெரியாதா? இன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே வேலை இந்த நெயில்ஸை கட் பண்ற, புரியுதா? போ, இன்னொரு சாக்ஸ் அங்க இருக்கு, எடுத்துட்டு வா போ. காலையில வேற அவங்கள ஒரு மாதிரி பேசிட்டு வந்துட்டேன். கஷ்டமா இருக்கு. இந்த சிந்தனை சாப்பாடை நீ தான் கிளீன் பண்ற சொல்லிட்டேன். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாம காலி பண்ணிட்டு அப்புறம் இதை கிளீன் பண்ணிட்டு தான் எழுந்துக்கிற. மா என்ன அழியா, ஸ்கூல்லாம் எப்படி போச்சு? தேங்க்ஸ் மா. என்ன? லவ் யூ. சரி போ, இப்போ ட்ரெஸ் மாத்திட்டு டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், போயிட்டு வா போ. மா என்ன கிளாஸ்ல லீடரா செலக்ட் பண்ணிருக்காங்க. சூப்பரா தங்கம். சரி ட்ரெஸ் மாத்திட்டு வா போ, சாப்பிடலாம். ஓகேம்மா. அம்மா திட்டுறதெல்லாம் நம்ம நல்லதுக்காக தான். எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. ஐ லவ் யூ மம்மி.